வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் கேலக்ஸி A54 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட கேலக்ஸி A54 5G இருக்குது. சாம்சங் கிட்ட இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் மொபைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் OIS லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் IP67 ஐபி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபோனை கொஞ்சம் ஜாலியாகவே யூஸ் பண்ணலாம். மழை பெய்யும் போது யூஸ் பண்ணலாம். டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் ஃபோனுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கேலக்ஸி S23 S22 சீரீஸ்லாம் பாக்ஸ் எப்படி ஸ்லீக்காக இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படியும் இந்த பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்க போகிறதில்ல, ஃபோன் அண்ட் டேட்டா கேபிள் மட்டும்தான் இருக்க போகுது. லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி A54 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து யூஸ்வலாக கொடுக்குற டேட்டா கேபிள் தான். ரெண்டு சைடுமே வந்து C டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சுருவோம். ஓகே, ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக சாம்சங்கில் வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த ஃபோனும் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து பிளாஸ்டிக் பாடி, பேக் பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. கேமரா வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 அழகான சர்க்கிள்ஸ் அண்ட் உங்களுக்கு தனியாக ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப செக்ஸியாக இருக்குது. ஃபோனோட பாட்டமில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் வந்து எந்த விதமான பட்டன்ஸும் கிடையாது. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 ஆர்எல்ஸ் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு போட்டிங்க அப்படின்னா சிம் 2 போட முடியாது, சிம் 2 போட்டிங்க அப்படின்னா மெமரி கார்டு போட முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A54 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஃபோனோட இனிஷியல் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. டிஸ்பிளே சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பார்டர் மாதிரி தெரியுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inch அண்ட் இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபோனுடைய பேக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருந்தாலும் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Exynos 13805 5nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 5G ப்ராசர். அண்ட் ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB 8GBன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. மெமரியில் 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். அடுத்தது ஃபோனுடைய ஹைலைட் ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, PDAF லென்ஸ். இப்போ நீங்கள் வாங்குற பெரும்பாலுமான ப்ரீமியம் மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 123 டிகிரி வைடுங்க, நல்ல வைடாக நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது, பனோராமா இருக்குது, HDR இருக்குது. 4K வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் 50,000 60,000 ஃபோன் வாங்கினா மட்டும்தான் செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்க முடியும். இல்லைனா 1080p வீடியோஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் நீங்கள் 4K வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து vlog பண்ணுறீங்க இல்லை செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அடிக்கடி வீடியோ எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சாம்சங் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் மவுண்டட் தான் தருவாங்க. பட் இதில் வந்து அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து ஹெவியாகவே இல்லை, ரொம்பவே லைட்டாக இருக்குது. அண்ட் 25 watts ஒயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுக்கல, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சார்ஜர் கொடுக்காதனால நீங்கள் வந்து சார்ஜர் கண்டிப்பாக தனியாக வாங்கி தான் ஆகணும். அண்ட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் அவங்க மேக்ஸிமம் கொடுக்குறதே 25 watts தான். இப்போ தான் ரீசெண்டாக
இருக்கிறதுலே விலை ஜாஸ்தியான மொபைல் S23 Ultra S22 மாதிரி மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் 25 வாட்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு கீழே இருக்கிற எல்லா மொபைலுமே வந்து 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். பட் அந்த 25 வாட்ஸ் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன், கிராஃபைட், வைலட், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் தான். இவ்வளோ அழகான ஃபீச்சர்ஸ் இருக்கிற சாம்சங் A54 5G ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 38,999 ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் சாம்சங் கேலக்ஸி A54 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கேம் அடிக்கடி விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். அதுக்கு பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சார்ஜ் கம்மியாகுது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் சாம்சங்குடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராசர் Exynos 1380 கொடுத்துருக்காங்க. அண்ட் RAM 8GB 6GB வேரியன்ட்ஸ் இருக்குது. மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB or 256GB வேரியன்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து சாம்சங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோன் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், இல்லை நீங்களே வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதில் வந்து ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய செல்ஃபி கேமரா 4K வீடியோ. ஏன்னா செல்ஃபி கேமரா 4K வீடியோங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. அண்ட் இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா கிளாரிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃபோன் சூப்பராக இருக்குது. மிட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியன்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரும் வேரியண்ட்டும் நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சிலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.